தமிழர்கள் நல்ல மாதிரியான வாழ்க்கைய வாழாம, ஒழுக்கமில்லாத விஷயங்களால வழி தவறி போறப்போ, அவங்கள சரியான பாதையில பயணம் பண்ண வச்சதுல பெரும் பங்கு நீதி இலக்கியங்களுக்கு தான் இருந்திருக்கு. மதிப்பு மரியாதையான வாழ்க்கைய சாதாரணமா எல்லாருமே விரும்புவோம். ஆனா, அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் அறம் அடிப்படை தேவை. சங்க இலக்கியங்கள்ல 14 கீழ்க்கணக்கு இலக்கியங்களுக்கு கொஞ்சம் பெருமை அதிகம்தான். இதுல அறம் பத்தியும், வாழ்வியல் தேவைகள் பத்தியும் நெறையவே சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஏலாதி அப்படிங்கிற நூல் கொஞ்சம் விசேஷமானது. ஏலாதி பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இலக்கியங்களுக்கு இலக்கிய ரீதியா பேர் வைப்பாங்க, இல்லனா அதுல சொல்லப்பட்ட கருப்பொருளை மையமா வச்சு பேர் வைப்பாங்க. ஆனா இங்க ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏலாதி அப்படின்னா அது ஒரு வகையான சூரணம். அதாவது ஏலக்காய், லவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி மாதிரி 6 மூலப்பொருளை வச்சு செய்யறது. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், ஜீரணத்தை சிரமம் இல்லாம பார்த்துக்கும், உடம்புல உஷ்ணத்தால வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராம பார்க்கறதுக்கும் சாத்தியங்கள் உண்டு. இதே மாதிரியே மனநலத்துக்காகவும் வாழ்க்கை நலத்துக்காகவும் வழிமுறைகளை சொல்றதால இந்த நூலுக்கும் ஏலாதி அப்படின்னு பேர் வச்சாரு இதோட ஆசிரியர் கனிமேதாவியார் அப்படிங்கிற புலவர். ஏலாதி சூரணத்துல இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு பாட்டுலையும் 6 வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உள்ளம் சரியா இருந்தா, அதாவது மனநலம் சரியா, அமைதியா, தெளிவா இருந்தாதான் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளை திறமையா கையாள முடியும். மனுஷனோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே பலவிதமான நிகழ்வுகளை கடந்து வரணும். அப்படி வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்ய சொல்லிதான் ஒவ்வொரு நீதி இலக்கியமுமே சொல்லுது. இந்த ஏலாதி நூல்ல என்ன விதமான அறங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஈகை, வாழ்றப்போ நல்ல மனுஷனாவும் இறப்புக்கு பிறகு தெய்வமாவும் பார்க்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் தான தர்மங்கள் தான். விருந்தோம்பல், உயிர் வாழ உணவு தான் முக்கியம். அந்த உணவை மனசார முகமலர்ச்சியோட நம்மளை தேடி வர்றவங்களுக்கு கொடுக்கணும். நட்பு, உறவுகளை தாண்டியும் கொண்டாடப்படக்கூடிய நட்பின் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. உலக வாழ்க்கைக்கான உன்னத அம்சமான கல்வியின் முக்கியத்துவத்தை அழகு கொஞ்சமுமே குறையாம சொல்லியிருக்கிறாரு புலவர். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எளிமையான விதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கொல்லாமை, கள்ளாமை, பொய்யாமைய வலியுறுத்துது. இல்லறம், துறவரத்துக்கான பேசிக் ரூல்ஸ் பத்தி பேசுது. இப்படி எல்லா கருத்துக்களையுமே 80 தொகுப்புகளா செதுக்கி இருக்கிறாரு புலவர். ஒவ்வொரு தொகுப்பின் சுவாரஸ்யங்களையுமே தெரிந்து கொள்ள தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.